As shown in the figure, two trees are standing on flat ground அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு flat groundல வந்து ரெண்டு trees இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. The angle of elevation of the top of both the trees from a point. ரெண்டுத்தோடைய angle of elevationும் ஒரு பாயிண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாயிண்டோடைய நேம் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து கிரவுண்டில் இருக்குது. எவ்வளோ இருக்குது ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 40 டிகிரியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிரவுண்ட் லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்ற பாயிண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ட்ரீ இருக்குது, அதுக்கப்புறம் இதை விட கொஞ்சம் பெரிய ட்ரீ இருக்குது. இந்த டாப், இந்த ரெண்டுத்தோடைய டாப்பும் வந்து இந்த பாயிண்டில் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு 40 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலவேஷனில் இந்த பாயிண்ட்லேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எக்ஸ்ன்னு அவங்களே கொடுத்ததுனால இங்கேருந்து நம்ம நேம் கொடுத்துக்கலாம். இது ஏ, இது பி, இது சின்னு நேம் கொடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட்டுக்கு டின்னு கொடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் ட்ரீ, இது வந்து லார்ஜர் ட்ரீ. ஓகே, இங்கே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இஃப் த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எக்ஸ் அண்ட் த ஸ்மாலர் ட்ரீ இஸ் 8 மீட்டர். இந்த எக்ஸுக்கும் இந்த ஸ்மாலர் ட்ரீக்கும் இருக்கிற ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 8 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த டாப் ஆஃப் த டூ ட்ரீஸ் இஸ் 20 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இது வந்து ஸ்மாலர் ட்ரீயோட டாப்பு, இது வந்து லார்ஜர் ட்ரீயோடைய டாப்பு. இந்த ரெண்டுத்தோடைய டாப்போடைய டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு 20 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, டாப்போடைய டிஸ்டன்ஸ். ஓகேவா, கால்குலேட்னு கொடுத்துட்டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் எக்ஸ் அண்ட் த டாப் ஆஃப் த ஸ்மாலர் ட்ரீ. இங்கே பாருங்கள், இந்த எக்ஸ்ல இருந்து டாப் ஆஃப் த ஸ்மாலர் ட்ரீ இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம எக்ஸ், ஸ்மால் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இல்லை இங்கே கேபிட்டல் எக்ஸ் இருக்கிறதுனால நமக்கு குழப்பம் அப்படின்றதுனால நம்ம ஒய்ன்னு எடுத்துடலாம், எக்ஸ் வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், the horizontal distance between the two trees. horizontal between two treesனா இது வந்து smaller tree, இது வந்து larger tree. இந்த ரெண்டு ட்ரீக்கும் இருக்கிற horizontal distance வந்து கேட்குறாங்க. இதை நம்ம ஒய்ன்னு எடுத்துட்டோமா, இதை வந்து ஜெட்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒய்யும் ஜெட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டாக்கு நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. சரி, இந்த சம்மில் பாருங்கள், இதில் நமக்கு வந்து இதுதான் வந்து ஹைப்போட்டெனஸ். இங்கே 90 டிகிரியா, இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போட்டெனஸ். ஹைப்போட்டெனஸ் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஹைப்போட்டெனஸ் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் நம்ம சைனோ இல்லை காசோ தான் யூஸ் பண்ணுவோம். இப்போது இங்கே தீட்டா இருக்குது, தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு, இந்த ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போட்டெனஸ்னு சொல்லுவோம். இது வந்து அட்ஜசன்ட் சைடு. இப்போது நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அட்ஜசன்ட் சைடில் தான் நமக்கு வேல்யூ தெரியும், ஆப்போசிட்டில் எந்த வேல்யூவும் தெரியாது. அப்போ அட்ஜசன்ட் சைடும் ஹைப்போட்டெனஸும் வச்சு எந்த ஃபார்மில் நமக்கு வரும்னா காஸ் தீட்டா தான் வரும். அப்போ இந்த சம்முக்கு நம்ம காஸ் தீட்டா தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுவே பார்த்தீங்கன்னா ஹைப்போட்டெனஸ் கண்டுபிடிக்க சொல்லி ஆப்போசிட்டில் வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்போசிட்டும் ஹைப்போட்டெனஸும் வச்சு என்ன ஃபார்மில் வரும்னா சைன் வரும். அப்போ நம்ம சைன் யூஸ் பண்ணுவோம். இப்போ அட்ஜசன்ட் கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், காஸ் தீட்டா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் இதை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் இன் ட்ரையாங்கிள். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு ஆங்கிள் தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம இதை ரெண்டு ட்ரையாங்கிளாக ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வர மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், இல்லை பெரிய ட்ரையாங்கிள் கூட எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். XBC அப்படின்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். XBCயில் பார்த்தீங்கன்னா நம்ம காஸ் தீட்டா தான் இங்கே எடுக்க போகிறோம். காஸ் தீட்டாக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா adjacent by hypotenuse. ஸோ காஸ் தீட்டா வந்து நமக்கு 40 டிகிரி கொடுத்துருக்காங்க. adjacent சைடு பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு adjacent சைடு. இதில் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு என்ன இருக்குன்னா 8 இருக்குது, இங்கேருந்து இது வரைக்கும் Z இருக்குது. அப்போ நம்ம இங்கே என்ன எழுதலாம், 8 + Zன்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை ஹைப்போட்டெனஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இது ரெண்டுமே சேர்ந்து வரும். இப்போ Y + 20 வரும். ஸோ 20 + Yன்னு எழுதிக்கலாம். ஓகே, காஸ் 40க்கு வந்து நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க புக்கில் 0.7660ன்னு சொல்லிட்டு அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னா 8 + Z by 20 + Y. இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, அப்படியே இருக்கட்டும். இப்போ இங்கே இன்னொரு ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம். இப்போ சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வர மாதிரி XAD ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்ம காஸ் தீட்டா தான் எடுக்க போகிறோம். அதே ஃபார்மில் தான் adjacent by hypotenuse. adjacent அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடா, ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போட்டெனஸ், இங்கேருந்து இது வரைக்கும் ஹைப்போட்டெனஸ். இது பார்த்தீங்கன்னா adjacent சைடு. ஓகே, adjacent பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே XA இருக்குது, அதுக்கப்புறமா ஹைப்போட்டெனஸ் பார்த்தீங்கன்னா XDன்னு இருக்குது. இப்போ தீட்டாக்கு வேல்யூ போட்டுக்கலாம். தீட்டாக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 40 டிகிரி போட்டுக்கலாம். XA பார்த்தீங்கன்னா 8ன்னு இருக்குது, XD பார்த்தீங்கன்னா நமக்கு Yன்னு இருக்குது.
காஸ் 40 டிகிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வேல்யூ கொடுத்துருந்தாங்க இல்லையா 0.7660 அந்த வேல்யூ நம்ம இங்கே போட்டுக்கலாம் ஈக்குவல் டு 8/y வந்துடும். இப்போ நமக்கு இதுலேருந்து ஒய் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஒய் இங்கே எடுத்துகிட்டு போகலாம், இது இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, ஏன்னா நமக்கு ஒய் வேல்யூ வேணும் இல்லையா, அதனால் அப்போ ஒய் ஈக்குவல் டு 8 இது டிவைடட் பையில் வந்துடும் 0.7660 அப்படின்ட்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா டாட்டுக்கு அப்புறம் லாஸ்ட்டில் 0 வந்து அதுக்கு வேல்யூ கிடையாது. இப்போ இதில் 3 நம்பர் தள்ளி டாட் இருக்கிறதுனால நான் 1000/1000 போட்டுக்கிறேன். இப்போ y ஈக்குவல் டு இது என்ன ஆகும்னா 8000 ஆகும். இது டாட்லாம் போயிட்டு 766 நமக்கு கிடைக்கும். இதை டிவைட் பண்ணிக்கலாம். எப்போவுமே மேலே இருக்கிறது தான் நம்ம இன்சைட் போடணும். இந்த 766 அவுட் சைட் போட்டுக்கோங்க. இதுதான் நம்மளோட டிவைஸ், இதுதான் டிவிடெண்ட். இப்போ இங்கே 3 டிஜிட் இருக்கிறதுனால நம்ம இங்கேயும் 3 டிஜிட் எடுத்துக்கலாம். 800ல் 766 ஒன் டைம் தான் போட முடியும். ஸோ இங்கே வந்து 766 போட்டுக்கலாம். இதுலேருந்து இதை நம்ம சப் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து பார் பண்ணுவோம். இது 10 ஆகும். 10ல் 6 போச்சுன்னா நமக்கு 4 வரும். இங்கே 9 இருக்கும். 9ல் 6 போச்சுன்னா நமக்கு 3 கிடைக்கும். இப்போ இந்த 0வை இறக்கிக்கலாம். இப்போ இறக்குனதுக்கு அப்புறமும் இது இதை விட சின்னதாக இருக்கிறதுனால நான் இங்கே ஒரு 0 சேர்த்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம இங்கே பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்க்கணும். இறக்குனதுக்கு அப்புறமா 0 இருந்தால் ஒரு 0 சேர்த்துடணும். அதுக்கப்புறம் டாட் வச்சுட்டு தான் இன்னொரு 0 நம்ம சேர்க்கணும். ஓகே, சரி. இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை டைம் வருதுன்னு பார்க்கலாம். 4 டைம்ஸ் நமக்கு வரும். 6 4s are 24, பேலன்ஸ் 2 24, 26 பேலன்ஸ் 2 28 30. நம்ம நெக்ஸ்ட்டு 5 டைம்ஸ் போடும்போது நமக்கு அதிகமாகிடும். ஸோ 4 டைம்ஸ் தான் போட முடியும். இதுலேருந்து இது சப் பண்ணால் நமக்கு வந்து இங்கே 6 வரும், இங்கே 3, இங்கே 3. ஓகே, இப்போ நம்ம அகைன் வந்து இது 4 டைம்ஸ் தான் போட முடியும். 5 டைம்ஸ் போட்டால் அதிகமாகிடும். ஸோ இதே ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ 2 டிஜிட் கண்டுபிடிச்சா போதும். நமக்கு என்ன வந்திருக்குன்னா 10.44 மீட்டர் அப்படின்ட்டு ஒய்யோடைய வேல்யூ கிடைக்குது. இந்த ஒய்யோடைய வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். இது equation 2ன்னு எடுத்துக்கலாம். சப் 2 in 1 போட்டுக்கலாம். அப்போ 1 implies இப்போ இந்த 1ல் என்ன இருக்குன்னு பாருங்கள், அப்படியே எழுதிக்கோங்க. 0.7660 ஈக்குவல் டு 8 + z y 20 + y இல்லையா. 20 + y உடைய வேல்யூ என்ன வந்து நமக்கு 10.44 வந்திருக்கு. இதுலேருந்து z உடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ y அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்லேருந்து இந்த ஸ்மாலர் ட்ரீயோட டாப்புக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் y, அது நம்ம கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் வந்து இந்த 2 ட்ரீக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் z. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா 0.7660 அப்படியே இருக்கட்டும். 8 + z இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் 30.44ன்னு கிடைக்கும். இதை கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும் 0.766 போட்டுக்கலாம். இந்த 0க்கு வேல்யூ கிடையாது. இன்ட்டு 30.44 ஈக்குவல் டு 8 + z. ஏன்னா இது கிராஸ் மல்டிபிகேஷனில் போயிடும். ஓகே, இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 0.766 இன்ட்டு 30.44 24 பேலன்ஸ் 2 26 பேலன்ஸ் 2 28 30. நெக்ஸ்ட் இதே தான் நமக்கு கிடைக்க போகுது. அப்படியே போட்டுக்கோங்க. அப்புறம் ஜீரோஸ் இருக்குது, ஜீரோஸ் தான் வரும். நெக்ஸ்ட் வந்து 6 3s are 18 பேலன்ஸ் 1 18 19 பேலன்ஸ் 1 21 22 அப்புறம் 0 இருக்கனால 22 அப்படியே வந்துடும். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 10 7 11 பேலன்ஸ் 1 13 3 இங்கே 2. எத்தனை நம்பர் தள்ளி டாட் வைக்கணும்? 1 2 3 4 5. இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 2 5 நம்பர் தள்ளி டாட் வைக்கணும். 1 2 3 4 5. ஸோ டாட் எங்கே வரும்னா இந்த இடத்துல வரும். அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்குதுன்னா 23.3170 வருது. அது நமக்கு தேவையில்லை, இது வரைக்கும் போட்டுக்கோங்க போதும். இங்கே பார்த்தீங்கன்னா 8 + z. இப்போ நமக்கு ஜட்டு தான் வேணும். இந்த 8 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ 23.317லேருந்து 8 நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். 23லேருந்து 8 மட்டும் மைனஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ கிடைக்கும்னா 15 கிடைக்கும். 15ஐயும் 8ஐயும் நம்ம ஆட் பண்ணால் தான் நமக்கு 23 வரும் இல்லையா. அதனால் இங்கே என்ன ஆகும்னா 15 கிடைக்கும். 0.317 இந்த இது வந்து 5க்கு மேலே இருக்கிறதுனால இது கூட நான் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ இது என்ன ஆகும்னா 3 மாறிடும் ஈக்குவல் டு z. அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக எப்படி எடுத்து எழுதிக்கலாம்னா கொஷினில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, இது அப்படியே எழுதிட்டு இஸ்ன்னு போட்டு ஆன்சர் எழுத வேண்டியதா இந்த ரெண்டுத்துக்குமே. அது எழுதிக்கலாம். இந்த இடத்துல மீட்டர்னு போட்டுக்கோங்க. இதை நான் எப்படி எழுதியிருக்கேன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போட்டு the distance between the point x and the top of the smaller tree is 10.44 மீட்டர் எழுதிக்கோங்க. அதே மாதிரி the horizontal distance between the two trees is 15.32 மீட்டர்னு எழுதிக்கலாம். A player sitting on the top of a tower of height 20 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பிளேயர் வந்து ஒரு டவருடைய டாப்பில் உட்காந்துருக்காரு. அந்த டவருடைய ஹைட் வந்து 20 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து கிரவுண்ட் லெவல் எடுத்துக்கலாம், ஒரு டவர் எடுத்துக்கலாம். அந்த டவருடைய ஹைட் வந்து 20 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிளேயர் இங்கே தான் டாப்பில் இருக்காரு. Observes the angle of depression of a ball lying on the ground.
ஓகே, எவ்வளோ பார்த்தீங்கன்னா 60 டிகிரி ஆங்கிளில். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா மேலேருந்து கீழே பார்க்குறது. டிப்ரெஷன் அப்படின்னா நமக்கு டிப்ரெஷன் ஆச்சுன்னா தலை குனிஞ்சிரும், அப்போ நம்ம கீழே பார்க்குறோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மேலேருந்து கீழே பார்க்குறது தான் டிப்ரெஷன், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஸோ இங்கேருந்து இங்கே இருக்கிற பாலை, இந்த கிரவுண்டில் இருக்கிற ஒரு பாலை வந்து அவர் பார்க்குறாரு. ஸோ எப்போவுமே டிப்ரெஷன் சொல்லும் போது நம்ம என்ன பண்ணோம், ஐசைட்க்கு இங்கே இந்த இடத்துல ஒரு லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஆங்கிளில் பார்க்குறாருன்னா 60 டிகிரி. அந்த 60 டிகிரி இங்கே போடவே கூடாது. இப்போ நம்ம புதுசாக வரைஞ்சு சொல்லி அந்த இடத்துல தான் நம்ம 60 டிகிரி போடணும். மறைக்காமல் அந்த இடத்துல போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், நமக்கு இது ஒரு லைன், இது ஒரு லைன்னா இது பேரல் லைனில் நமக்கு Z ஷேப் வரும்போது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வர ஆங்கிளும் இங்கே வர ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். இது அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த லைன் மறைக்காமல் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். சரி, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபுட் ஆஃப் த டவர் அண்ட் த பால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுட் ஆஃப் த டவர்னா இதுதான், அந்த டவருடைய ஃபுட்டு அடிபாகம் இதுதான். அப்புறம் இந்த பால், இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் நம்மள கேட்டிருக்காங்க. அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நேம் கொடுத்துக்கலாமா, இது ஏ, இது பி, இது சின்னு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பயும் போடுற மாதிரி தான் போட போகிறோம். நமக்கு எப்போவுமே இந்த ஹைபர்டனிஸ் கண்டுபிடிக்க சொன்னால் தான் இல்லை சைனோ இல்லை காசோ தான் நமக்கு வரும். மற்றபடி நம்ம எல்லாமே டேன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேன் தீட்டா ஈக்குவல் டு தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைட். அது பார்த்தீங்கன்னா நமக்கு பிசி இருக்குது. பை அட்ஜசன்ட் சைடில் நமக்கு இங்கே ஏபி இருக்குது. அப்போ டேன் தீட்டாக்கு பதிலாக 60 டிகிரி போட்டுக்கலாம். பிசி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 20 கொடுத்துருக்காங்க. ஏபி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். டேன் 60 டிகிரி வந்து √3ன்னு நமக்கு தெரியும். ஸோ இங்கே 20/x. எக்ஸ் தான் நமக்கு வேணும். அதனால் இதை இங்கே அனுப்பிட்டு இதை இங்கே அனுப்பிடலாம். ஓகே, ஸோ எக்ஸ் இங்கே போயிடும். அந்த √3 வந்து டினாமினேட்டரில் வந்துடும். டினாமினேட்டரில் நமக்கு √3 இருக்கக்கூடாது. அதனால √3/√3 போட்டுக்கலாம். மல்டிப்ளேன் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 20 × √3 வந்து 20√3 ஆகும். √3 × √3 வந்து 3 ஆகிடும். நமக்கு கொஷினில் வந்து √3க்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.732. அதை மக படித்து வச்சுக்கோங்க நல்லா. இங்கே பையில் நமக்கு 3 இருக்குது. ஸோ இது ரெண்டும் டிவைட் பண்ணிட்டு அப்புறமும் மல்டிப்ளை பண்ணலாம். இல்லை இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1.732 கூட 20 மல்டிப்ளை பண்ண போகிறோம். 0 இங்கே போட்டுக்கலாம். 2 2s are 4, 3 2s are 6, 14 பேலன்ஸ் 1 2 3. எத்தனை நம்பர் தள்ளி டாட் வைக்கணும், 1 2 3. 1 2 3 இங்கே நான் டாட் வைக்கிறேன். ஸோ டாட் வச்சுட்டா லாஸ்ட்டில் 0 இருக்கு இல்லையா, அதுக்கு வேல்யூ கிடையாது. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, 34.64ன்னு கிடைக்குதா. இதை வந்து 3ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். மறக்காமல் அதை டிவைட் பண்ணிக்கோங்க. இதை மல்டிப்ளை பண்ணி அப்படியே ஆன்சரை போட்டுறாதீங்க. இப்போ நம்ம வந்து 3ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 3s are 3 போட்டுக்கிறேன். இப்போ இது 0 ஆகிடும். நான் நெக்ஸ்ட்டு 4 இறக்கிக்கிறேன். இதை வந்து 1 டைம் போட்டுக்கலாம். இப்போ பேலன்ஸ் 1 வரும். இங்கே டாட் இருக்கிறனால இங்கே டாட் வச்சுக்கிறேன். இப்போ என்ன ஆகும்னா நான் 6 இறக்கிக்கிறேன். 5 டைம்ஸ் வந்து நமக்கு 15 வந்துடும். இப்போ பேலன்ஸ் 1 வரும். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த 4 இறக்கிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம 4 டைம்ஸ் தான் போட முடியும். 3 4s are நமக்கு 12 கிடைக்கும். பேலன்ஸ் வந்து நமக்கு 2 வந்துடும். இப்போது ஆல்ரெடி நம்ம டாட் வச்சதுனால நான் இங்கே 0 சேர்த்துக்கிறேன். அப்போ இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ் வந்து நம்ம போட முடியும். அப்போ நமக்கு இங்கே 18 வரும். இது எதுக்கு நான் 3rd டிஜிட் கண்டுபிடிச்சேன்னா அப்போ தான் இது கூட வந்து நம்ம 1 ஆட் பண்ண முடியுமா ஆட் பண்ண முடியாதான்னு பார்க்கணுன்னா, இது வந்து 5ஓ இல்லை 5க்கு மேலேயோ இருந்தால் நம்ம இது கூட 1 ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா இப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ இது வந்து 6 இருக்கிறதுனால இது கூட 1 ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ இது என்ன ஆகும்னா 5ஆக மாறிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 11.55 மீட்டர் அப்படின்ட்டு எக்ஸுடைய வேல்யூ கிடைக்குது. இப்போ கொஸ்டினை பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க. Therefore, the distance between இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க, அப்படியே எழுதிக்கோங்க. ஃபுட் ஆஃப் த டவர் அண்ட் த பால் இஸ் 11.55 மீட்டர்னு எழுதிக்கலாம். The horizontal distance between two buildings is 140 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிரவுண்ட் லெவல் எடுத்துக்கலாம். 2 பில்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 பில்டிங் எடுத்துக்கலாம். இதோடைய ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து 140 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The angle of depression of the top of the first building when seen from the top of the second building is 30 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பில்டிங், இது செகண்ட் பில்டிங். செகண்ட் பில்டிங்கோடைய டாப்ல இருந்து ஃபர்ஸ்ட் பில்டிங்கோடைய டாப்பை வந்து பார்க்குறாங்களாம். இது வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனில் 30 டிகிரியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிப்ரெஷன்னா மேலே இருந்து கீழே பார்க்குற ஆங்கிள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் வந்து நமக்கு பெரிய பில்டிங்காக இருக்கும், இது வந்து சின்ன பில்டிங்காக இருக்கும். ஸோ இதோடைய டாப்ல இருந்து இதோடைய டாப் வந்து பார்க்க போகிறாங்க. அப்போ பார்க்கும்போது நம்ம ஐசைட்க்கு ஒரு லைனை ட்ரா பண்ணணும். கண்டிப்பாக டிப்ரெஷன் வந்தாவே, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்தாவே நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே ஒரு ஐசைட்க்கு ஒரு லைனை ட்ரா பண்ணிவிட்டு இதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் நீங்கள் அவங்க கொடுத்துருக்கிற ஆங்கிளை போடணும். ஸோ இப்போ வந்து நமக்கு இங்கே என்ன பண்ணணும்னா ஒரு
லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இது பாருங்கள், இது ரெண்டும் பேரலல் லைனா, இதில் நமக்கு இந்த Z ஷேப் வந்திருக்கு. அப்போ இது 30னா இது என்னவா இருக்கும், இதுவும் நமக்கு 30 டிகிரியாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். If the height of the first building is 60 meter, இதுதான் ஃபர்ஸ்ட் பில்டிங், இதோடைய ஹைட் வந்து 60 மீட்டர் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங் சொல்லியிருக்காங்க. √3க்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹைட் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க, √3க்கு வந்து நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துடலாமா. இது A, இது B, இது C, இது D, இது E. நமக்கு இந்த ஈஸி தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, இதோடைய ஃபுல் ஹைட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இது 60னா இதுவும் நமக்கு 60யாக தான் இருக்கும். அப்போ இது வரைக்கும் நமக்கு 16 தெரியும். அப்போ இதோடைய இது டிஸ்டன்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சிட்டா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங் கிடச்சிரும். ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸையும் 60யும் ஆட் பண்ணால் தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்போ இதில் நம்ம என்ன எடுக்க போகிறோன்னா tan θ தான் எடுக்க போகிறோம். ஸோ tan θ இதில் என்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ADE அப்படின்ற ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம். ஏன்னா நமக்கு ஆங்கிள் வந்து இங்கே இருக்குது இல்லையா. இன் ட்ரையாங்கிள் ADEன்னு போட்டுக்கோங்க. tan θ ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா தெரியும், ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா, தீட்டாக்கு ஆப்போசிட்டில் எக்ஸ் இருக்குது, நம்ம எக்ஸ் போட்டுக்கலாம். இங்கே அட்ஜசன்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா, இங்கே 140னா இதுவும் நமக்கு எவ்வளோ இருக்கும்னா 140 மீட்டராக தான் இருக்கும். அப்போ நம்ம இங்கே 140ன்னு போட்டுக்கலாம். இங்கே தீட்டாக பதில் 30 டிகிரி போட்டுக்கோங்க. ஸோ tan 30 டிகிரினா 1/√3ன்னு உங்களுக்கு தெரியும், அதை போட்டுக்கலாம். x/140 போட்டுக்கலாம். நம்ம இதிலேருந்து எக்ஸுடைய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் இந்த இடத்துல எக்ஸ் அப்படியே இருக்கட்டும், இந்த 140 மட்டும் இங்கே நியூமரேட்டருக்கு கொண்டு போயிடலாம். இப்போ 140/√3ன்னு வரும். எப்பவுமே டினாமினேட்டரில் நமக்கு √3 இருக்கக்கூடாது இல்லையா. அப்போ என்ன பண்ணலாம், √3ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ இது என்ன ஆகும்னா 140√3/√3 × √3 3ஆக மாறிடும். ஸோ இது 3 டேபிளில் கேன்சல் ஆகுமான்னு பார்க்கறதுக்கு ஆட் பண்ணி பார்ப்போம் இல்லையா. 1ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 5 வந்து 3 டேபிளில் கேன்சல் ஆகாது. இப்போ √3க்கு நமக்கு வேல்யூ கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த வேல்யூவை நம்ம இங்கே போட்டுக்கலாம். 1.732/3ன்னு போட்டுக்கலாம். ஈக்குவல் டு எக்ஸ் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1.732 கூட 140 மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் 0 அப்படியே போட்டுக்கலாம். 4 2s are 8, 4 3s are 12, பேலன்ஸ் 1, 7 4s are 28, அப்புறம் 1 ஆட் பண்ணால் 29, பேலன்ஸ் 2, 1 4s are 4, அப்புறம் இங்கே 6 வரும். இப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு 0 போட்டதுனால இங்கேயும் போடக்கூடாது, இங்கேயும் போடக்கூடாது. இப்போ நம்ம எங்கேருந்து போடணும், 1லேருந்து போடணும். மறந்து போய் இங்கேருந்து போட்டுற போகிறீங்க. அப்போ 2, இங்கே 3, இங்கே 7, இங்கே 1, 0, இங்கே வந்து 8, இது வந்து 4, இங்கே 12, பேலன்ஸ் 1, 14, பேலன்ஸ் 1, 2. எத்தனை நம்பர் தள்ளி டாட் வைக்கணும், 1 2 3 நம்பர் தள்ளி 1 2 3. ஸோ இந்த இடத்துல டாட் வரும். டாட் வச்சா இந்த 0க்கு வேல்யூ கிடையாது. இப்போ இதை வந்து நம்ம 3ஆல் டிவைட் பண்ணோம். மறக்காமல் டிவைட் பண்ணுங்கள். 24.2.48 நான் 3ஆல் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எடுத்துக்கலாம். அதாவது 1 டிஜிட் எடுத்தால் இதை விட சின்னது, அதனால் 2 டிஜிட் எடுத்துக்கிறேன். 8 டைம்ஸ் வந்து நமக்கு 24 கிடச்சிரும். இது 0 ஆகிடும். இப்போ இந்த 2 இறக்கிக்கிறேன். இறக்குனதுக்கு அப்புறமும் இது எப்படி இருக்குன்னா, இதை விட சின்னதாக இருக்கிறதுனால நான் இங்கே ஒரு 0 சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன், இங்கே பாயிண்ட் இருக்கா, நான் பாயிண்ட் வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல இந்த 4ஐ வந்து நான் இறக்கிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை டைம்ஸ் வரும்னா 8 டைம்ஸ் வந்துடும். 24 போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த 8ஐ இறக்கிக்கிறேன். 8 இறக்குனா நம்ம 2 டைம்ஸ் தான் போட முடியும். அப்போ 6 கிடைக்கும், பேலன்ஸ் 2 கிடைக்குமா. இப்போ டாட் வச்சதுனால 0 சேர்த்துக்கிறேன். இது எத்தனை டைம்ஸ் போட முடியும், 6 டைம்ஸ் போட முடியும். இப்போ இது 5 விட அதிகமாக இருக்குன்னா இது கூட நான் 1 ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆகும்னா 80.83ன்னு கிடைக்கும் எக்ஸ் உடைய வேல்யூ. ஸோ இப்போ நம்ம எக்ஸுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதையும் ஆட் பண்ணாதான் நமக்கு இந்த செகண்ட் பில்டிங்கோடைய ஹைட் கிடைக்கும் இல்லையா. அப்போ CE ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 60. ஓகே, ஸோ எக்ஸ் என்ன வந்திருக்கு நமக்கு 80.83ன்னு கிடைக்குது, ப்ளஸ் 60. இங்கே பாருங்கள், ஹோல் நம்பர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 80யும் 60யும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 140.83 மீட்டர். இதுதான் ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங். therefore the height of the second building is 140.83 மீட்டர்னு எழுதிக்கலாம். From the top of a tower 50 meter high அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டவர் இருக்கு, அதோடைய ஹைட் வந்து 50 மீட்டர் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் லெவல் வரைஞ்சிக்கலாம், ஒரு டவர் வரைஞ்சிக்கலாம். அதோடைய ஹைட் வந்து 50 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. The angles of depression of the top and bottom of a tree are observed be 30 degree and 45 degree respectively ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ இருக்குது, இந்த இடத்துல ஒரு ட்ரீ இருக்குது. இந்த ட்ரீயோடைய டாப்பையும் பாட்டமையும் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனில் பார்க்குறாங்க.
எவ்வளோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாப் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தது டாப்னா அந்த டாப்புக்கு வந்து 30 டிகிரி, பாட்டம் கொடுத்துருக்காங்கன்னா பாட்டமுக்கு வந்து 45 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனில் பார்க்குறாங்க எங்கே இருந்துன்னா இந்த டவருடைய டாப்பில் இருந்து. ஸோ நான் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனா இங்கே வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஐசைட் ட்ராப் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டாப் வந்து 30 டிகிரியில், அப்போ இந்த ட்ரீயோடைய டாப் பார்க்குறாங்க, இந்த டாப்பை வந்து 30 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாங்க. அப்போ 30 எங்கே போடணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் போடணும், 30 டிகிரி. ஓகே சரி, இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ஒரு லைனை நம்ம ட்ரா பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இந்த ட்ரீயோடைய பாட்டமை பார்க்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிகிரிலனா 45 டிகிரி. இந்த ஐசைட்ல இருந்து 45 டிகிரி. அப்போ இங்கேருந்து இது ஃபுல்லாக சேர்த்து நம்ம 45 டிகிரி போடணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ட்ரீன்னு சொல்லியிருக்காங்க. √3க்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதுதான் ட்ரீ, இதோடைய ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நேம் கொடுத்துட்டு வரலாம். இது ஏ, இது பி, இது சி, இது டி, இது ஈன்னு நேம் கொடுத்துக்கலாம். சரி, இப்போது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கொடுத்தாவே நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த அல்டர்னேட் ஆங்கிள் இன்டீரியர் ஆங்கிள் எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேரலல் லைன் எப்படி இருக்கா, இப்படி வரும்போது இதுக்குள்ளே இருக்கிற ஆங்கிள் எவ்வளோ இருக்குது, நமக்கு 45 டிகிரி இருக்கா. இந்த லைனுக்கும் இந்த லைன் பார்த்தீங்கன்னா 45 டிகிரி இருக்குது. அப்போ இந்த இடத்துல நமக்கு 45 டிகிரி வரும். இப்போ அதே மாதிரி இதை எடுத்துக்கோங்க. இதில் வந்து நமக்கு பேரலல் லைன் அதே மாதிரி Z ஷேப் வந்துருக்கு. இது வரைக்கும் 30 டிகிரின்னா அப்போ இதுவும் நமக்கு எவ்வளோ இருக்கும்னா 30 டிகிரியாக இருக்கும். நீங்கள் இதை ஃபஸ்ட்டே இந்த 30 போடும் போதே கூட நீங்கள் இதை கையோட போட்டுடலாம். அப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இதை நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி 2 ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய டிகிரி இருக்கிறதே எடுத்துக்கலாம். எவ்வளோ இருக்குது, 45 டிகிரி இருக்கிற ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா BCE அப்படின்ற ட்ரையாங்கிள். செகண்ட் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த 30 டிகிரி இருக்கிற ட்ரையாங்கிள் ADE ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் நம்ம tan θ எடுக்க போகிறோம். tan θனா உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். 45 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இது எல்லாமே சேர்ந்து தான் என்ன இருக்குன்னா CE பை அட்ஜசன்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து BC. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். tan θ வந்து நமக்கு இங்கே 45 டிகிரி, CE பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக இந்த டவருடைய ஹைட் வந்து 50 கொடுத்துருந்தாங்க இல்லையா, 50 போட்டுக்கலாம். BC நமக்கு தெரியாது, BCன்னு வச்சுக்கலாம். tan 45னா 1ன்னு நமக்கு தெரியும். இப்போ 50 பை BCன்னு வந்துடும். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். அப்போ இது என்ன ஆகும்னா BC ஈக்குவல் டு 15ன்னு நமக்கு கிடச்சிடும். அப்போ இது 50னா இதுவும் நமக்கு எவ்வளோ இருக்கும், 50யாக தான் இருக்கும். ஸோ 50 மீட்டர், இங்கே 50 மீட்டர்னு போட்டுக்கலாம். இதுவும் 50 மீட்டர்னு போட்டுக்கலாம். இப்போ செகண்ட் ட்ரையாங்கிள் வாங்க. இதில் வந்து நம்ம இங்கே tan θ தான் எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு ஆப்போசிட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா DE பை அட்ஜசன்ட் பார்த்தீங்கன்னா AD. ஓகே, இப்போது tan θ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 30 டிகிரி, DE வந்து நமக்கு தெரியாது, அதனால் DE அப்படியே வச்சுக்கலாம். AD பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் 50. tan 30 டிகிரி பார்த்தீங்கன்னா 1/√3. இந்த DE அப்படியே வச்சுக்கலாம், இந்த 50 போட்டுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நமக்கு DE தான் வேணும், அதெல்லாம் இந்த 50 மட்டும் இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் கொண்டு வந்துடலாம். இந்த DE இங்கேயே இருக்கட்டும், 50/√3ன்னு வந்துடும். இப்போது டினாமினேட்டரில் √3 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலான்னா √3ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணலாம். அப்போ இது என்ன ஆகும், √3 இங்கே √3 போட்டுக்கோங்க, 50√3/3ன்னு கிடைக்கும். இதை நம்ம 3 டேபிளில் கேன்சல் பண்ண முடியாது. இப்போது √3க்கு நம்ம வேல்யூ போட போகிறோம். 50 × √3க்கு வந்து 1.732/3ன்னு போட்டுக்கலாம். இந்த 50ஐ இது கூட மல்டிப்ளை பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு DE உடைய வேல்யூ கிடைக்கும். ஸோ 1.732 கூட நான் 50ஐ மல்டிப்ளை பண்ண போகிறேன். இங்கே 0 இருக்கனால 0 போட்டுக்கிறேன். 5 2s are 10, பேலன்ஸ் 1 15 16, பேலன்ஸ் 1 35 36, பேலன்ஸ் 3 5 8 ஆகும். இப்போ எத்தனை நம்பர் தள்ளி டாட் 1 2 3 1 2 3. அப்போ டாட்டுக்கு அப்புறம் 0s இருந்தால் அதுக்கு வேல்யூ கிடையாது. அப்போ எவ்வளோ கிடைக்குதுன்னா 86.6 கிடைக்குது. இதை நம்ம 3ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 2 டைம்ஸ் போட்டால் நமக்கு 6 கிடைக்கும், பேலன்ஸ் 2. இந்த 6ஐ நான் இறக்கிக்கிறேன். இதை நம்ம 8 டைம்ஸ் தான் போட முடியும். அப்போ 24 கிடைக்கும். இப்போ பேலன்ஸ் என்ன கிடைக்குது, 2 கிடைக்குது. இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம இங்கே பாயிண்ட் வச்சுக்கிட்டு இப்போ இந்த 6ஐ நான் இறக்கிக்கிறேன். இதுவும் நம்ம 8 டைம்ஸ் தான் போட முடியும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா 2 கிடைக்கும். இப்போ பாயிண்ட் ஆல்ரெடி இருக்கிறதுனால 0 சேர்த்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம 6 டைம்ஸ் போட முடியும். 6 டைம்ஸ் போட்டால் நமக்கு 18 கிடைக்கும். திருப்பியும் நமக்கு என்ன கிடைக்கும், 2 தான் கிடைக்கும். திருப்பியும் 0 போடும்போது திருப்பியும் 6 தான் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது 5 விட அதிகமாக இருக்கிறது, இது கூட ஒன்று ஆட் பண்ணிட்டு இதை 7ன்னு எழுதிடலாம். 28.87ன்னு எழுதலாம். அப்போ DE எவ்வளோ கிடைக்குதுன்னா 28.87 மீட்டர் அப்படின்னு கிடைக்குது. ஓகே, இப்போ பாருங்கள்,
இப்போ இந்த டிஇ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம கண்டுபிடிக்க சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீயோடைய ஹைட்டு இது எக்ஸ்னா இதுவும் நமக்கு என்னவா இருக்கும்னா ஹெக்ஸாக தான் இருக்கும். இப்போ நம்ம இது கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா எவ்வளோன்ட்டு. இந்த ஃபுல்லாக நமக்கு 15 தெரியும். அந்த 50லேருந்து இந்த போட்டை மைனஸ் பண்ணிட்டா நமக்கு எக்ஸ் கிடச்சிரும். ஓகே, ஸோ இது நம்ம கண்டுபிடிக்க முடியலனாலும் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது இதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதுவும் நம்ம எக்ஸ் தான் எடுத்திருக்கோம். இப்போ நமக்கு எக்ஸ் வேணும். அப்போ எக்ஸ் வேணும்னா இந்த ஃபுல்லாக இருக்கிற 50லேருந்து இந்த போட்டை மைனஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா அதுதான். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஃபுல்லாக இருக்க 50லேருந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூவை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பாருங்கள் 50னா 50.00 போட்டுக்கலாம். இங்கே 2 டாட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கிறதுனால 28லேருந்து மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ இது என்ன ஆகும்னா இங்கேருந்து போர் பண்ணிட்டு வரும்போது இது 4 ஆகும். இதை தான் வந்து 10 ஆகும். திருப்பி இது 9 ஆகும். இது 10 ஆகும். அப்புறம் இது 9 ஆகும். இது 10 ஆகிடும். ஓகே, ஸோ 10ல் வந்து நமக்கு என்ன ஆகும்னா 7 போச்சுன்னா 3, இது 1, இது 1, இங்கே பாயிண்ட் வச்சுக்கோங்க. 4ல் 2 போச்சுன்னா 2. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 21.13 மீட்டர் அப்படின்னு கிடைக்குது. எப்படி எழுதிக்கலாம்னா therefore the height of the tree is 21.13 மீட்டர்னு எழுதிக்கலாம். Has observed from the top of a 60 meter high lighthouse from the sea level அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு sea level ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு லைட் ஹவுஸ் வரைஞ்சிக்கலாம். அதோடைய ஹைட் வந்து 60 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லைட் ஹவுஸுடைய டாப்ல இருந்து பார்க்குறாங்க. the angle of depression of two ships are 28 degree and 45 degreeன்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய டாப்ல இருந்து 2 ஷிப் பார்க்குறாங்க. இங்கே ஒரு ஷிப்பு, இங்கே ஒரு ஷிப்பு. ஓகே, ஸோ இந்த 2 ஷிப்பையும் வந்து என்னென்ன ஆங்கிளில் பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா 28 டிகிரி அண்ட் 45 டிகிரி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனில் பார்க்குறாங்க. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா இங்கே ஒரு ஐசைட்க்கு ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். இங்கே 90 டிகிரினா இது பக்கத்தில் வர்றது தான் கொஞ்சம் பெரிய ஆங்கிளாக எடுக்கணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷிப்பை பார்க்குறாங்க இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு ஷிப்பை வந்து நமக்கு வந்து 28 டிகிரியில் பார்க்குறாங்க. இப்போது இசட் ஷேப் பாருங்கள், இங்கே பேரலல் லைன் இசட் ஷேப். அப்போ இந்த அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிளா, அப்போ இங்கே 28னா இங்கே 28 கிடைக்கும். ஸோ செகண்ட் ஷிப் இது, இந்த லைன் இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு எவ்வளோ டிகிரி கொடுத்துருக்காங்கன்னா 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இசட் ஷேப் எடுத்துக்கோங்க 2 பேரலல் லைனில். இப்போ எங்கே வரும்னா இந்த இடத்துல நமக்கு 45 டிகிரி. எப்போவுமே இந்த 90 டிகிரி பக்கத்தில் பெரிய டிகிரி வரா மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது சின்னது, அது மாதிரி வரா மாதிரி இருக்கான்னு கொண்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நேம் கொடுத்துக்கலாம் ABCD. என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் ஒன் ஷிப் இஸ் எக்ஸாக்ட்லி பிஹைண்ட் த அதர் அந்த சேம் சைட் ஆஃப் த லைட் ஹவுஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லைட் ஹவுஸை பார்க்குற மாதிரி 2 ஷிப்போ ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் 2 ஷிப்ஸ், இதோடைய டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா tan 28 டிகிரிக்கு நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ பாருங்கள், நம்ம இதை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரையாங்கிள், பெரிய ஆங்கிள் இருக்கிறத எடுத்துக்கலாமா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், BCD ட்ரையாங்கிள். அப்புறம் இங்கே சின்ன ஆங்கிள் என்ன இருக்குன்னா இது இருக்குது, இது எடுக்கக்கூடாது, ரைட் ஆங்கிள் வர மாதிரி எடுக்கணும். அப்போ ACD எடுக்கணும். ஓகே, ஸோ இதில் tan தீட்டா பார்க்க போகிறோம். tan வந்து 45 டிகிரிக்கு. அப்போ ஆப்போசிட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் CDன்னு போட்டுக்கலாம். பை அட்ஜசன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BC. ஸோ tan தீட்டா அப்படின்னு சொல்லும் போது நம்ம இங்கே 45 டிகிரி போட்டுக்கலாம். இப்போ இங்கே CD பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 16 போட்டுக்கலாம். பை BC அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது, அதனால நம்ம இங்கே BC போட்டுக்கலாம். tan 45 உடைய வேல்யூ நமக்கு தெரியும் 1ன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 60 பை BCன்னு போட்டுக்கலாம். ஸோ இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். அப்போ BC ஈக்குவல் டு 16ன்னு நமக்கு கிடைக்குது, மீட்டர்னு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள் tan தீட்டா ஈக்குவல் டு நம்ம இப்போ வந்து 28 டிகிரி எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே CD இருக்குது. பை அட்ஜசன்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே AC இருக்குது. ஸோ tan 28 டிகிரி நம்ம இங்கே போட்டுக்கலாம் ஈக்குவல் டு CD பார்த்தீங்கன்னா நமக்கு 60 இருக்குது. AC பார்த்தீங்கன்னா X ப்ளஸ் BC. ஓகே, எக்ஸையும் BCயும் ஆட் பண்ணால் தான் நமக்கு AC கிடைக்கும். அப்போ இங்கே X ப்ளஸ் BCன்னு போட்டுக்கலாம். tan 28 டிகிரிக்கு நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 0.5317 கொடுத்துருக்காங்க. ஸோ 0.5317 போட்டுக்கலாம். இங்கே 60 பை எக்ஸ் வந்து அப்படியே வச்சுக்கோங்க, எக்ஸா நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ BCக்கு நம்ம வந்து இங்கே வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா 60, அதை நம்ம இங்கே போட்டுக்கலாம். இப்போ நம்ம எக்ஸுடைய வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும், அதனால இதை இங்கே எடுத்துகிட்டு போயிடலாம், இதை இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, ஸோ எக்ஸ் ப்ளஸ் 60 ஈக்குவல் டு இந்த 60 அப்படியே இருக்கும், இதை பையில் கொண்டு வந்துடலாம். 0.5317 அப்படின்னு நமக்கு கிடைக்கும்.
எக்ஸ் ப்ளஸ் 60 ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னா 4 நம்பர் தள்ளி டாட் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலான்னா 10,000 by 10,000 போட்டுக்கலாம். அப்போ இது என்ன ஆகும்னா 60 வரும், அது இல்லாமல் ஒரு 4 0 வரும், பை இது வந்து டாட்ஸ்லாம் போயிட்டு இப்படி நமக்கு கிடச்சிடும். ஸோ இது இதால் டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ் வேணும்னா இந்த 60 அந்த பக்கம் கொண்டு போவோம். வந்திருக்க ஆன்சர்லேருந்து 60 மைனஸ் பண்ணால் தான் நமக்கு எக்ஸ் கிடைக்கும். ஸோ இதை டிவைட் பண்ணிக்கலாம். பாருங்கள் 5 zeros போட்டுக்கோங்க. இங்கே வந்து 5315 இங்கே 4 டிஜிட் இருக்கிறதுனால நான் இங்கே 4 டிஜிட் எடுக்கிறேன். இப்போ 1 டைம் தான் நம்ம போட முடியும். 5317 வரும். ஸோ மைனஸ் பண்ணும்போது இங்கே 3 இங்கே 9 இருக்குமா, அப்போ வந்து 8 வரும், இங்கே 9 இருக்கும், அப்போ இங்கே 6 ஆகும். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் அடுத்த நம்பரை இறக்க போகிறேன். இப்போ இது 2 டைம்ஸ் போட்டால் நமக்கு என்ன ஆகிடும்னா 10,000 கிட்ட மேலே போயிடும். அதனால இதுவும் நம்ம வந்து 1 டைம் தான் போட முடியும். இப்போ என்ன கிடைக்குதுன்னா 5317 கிடைக்கும். இப்போ சப் பண்ணிக்கோங்க. சப் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே 10 இருக்கும், அப்போ இங்கே வந்து 3 ஆகிடும். இங்கே வந்து நமக்கு 2 தான் இருக்கும். ஏன்னா இங்கே ஒன்று கொடுத்துருவோம் இல்லையா, அப்போ 2ல் 1 போச்சுன்னா 1 வந்துடும். இங்கே வந்து 8ல் 3 போச்சுன்னா 5 வரும், 6ல் 5 போச்சுன்னா 1 வரும். இப்போ கடைசியாக இருக்கிற 0வை இறக்கிக்கலாம். இப்போ இது எத்தனை டைம்ஸ் போட முடியும் அப்படின்னு பார்க்கலாம். இது 2 டைம்ஸ் தான் போட முடியும். 3 டைம்ஸ் போட்டோம்னா நமக்கு 15,900 and something கிடைக்கும். ஏன்னா இங்கே பாருங்கள் 300 இருக்குது. அப்போ அது 3 டைம்ஸ் போடும்போது நமக்கு 900ல் வந்துடும். அதனால 2 டைம்ஸ் தான் நம்ம போட முடியும். ஸோ 2 டைம்ஸ் போட்டுக்கலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 2s are 14, பேலன்ஸ் 1 2s are 2, 2 + 1 3 ஆகிடும். 3 2s are 6 வரும், 5 2s are 10 வரும். ஓகே, இப்போ வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணால் இது என்ன ஆகும்னா 6 ஆகும். இங்கே 2 இருக்குமா, அதாவது இங்கே பாருங்கள், இங்கேருந்து 1 கொடுக்குறேன், இங்கே 2 ஆகும், இங்கே 10 ஆகும். 2ல் வந்து 3 போகாது. அப்போ இங்கேருந்து பாரோ பண்ணும்போது இது 0 ஆகும், இது 12 ஆகும். 12ல் 3 போச்சுன்னா 9 வரும். இங்கே 0ல் 6 போகாது. அப்போ இங்கேருந்து பாரோ பண்ணும்போது இது 4 ஆகும், இது 10 ஆகும். 10ல் 6 போச்சுன்னா 4 வரும், இங்கே 4. அப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை விட இது சின்னதாக இருக்கிறதுனால நம்ம டாட் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது எத்தனை டைம்ஸ் போட முடியும்னு பார்க்கணும். பார்த்திங்கன்னா நமக்கு 8 டைம்ஸ் வரும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது 44ல் இருக்கா, 8 5s are 40 வரும். இப்போ நம்ம 8 டைம்ஸ் தான் போட முடியும். இப்போ பாருங்கள், 7 8s are 56, பேலன்ஸ் 5, 1 8s are 8, 8 + 5 பார்த்தீங்கன்னா 13, 13க்கு 3 போட்டுக்கிறேன், பேலன்ஸ் 1, 3 8s are 24, அப்போ 1 ஆட் பண்ணும்போது 25 ஆகிடும், பேலன்ஸ் 2. அப்புறம் 8 5s are 40, 40 கூட ஒரு 2 ஆட் பண்ணால் 42 கிடைக்கும். இப்போ இதை சப் பண்ணிக்கோங்க. சப் பண்ணால் இங்கே 4 வரும், இங்கே வந்து 5 இருக்குமா, 5ல் 3 போச்சுன்னா 2 வரும், இந்த இடத்துல நமக்கு 4 வரும், இங்கே 2 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன நம்பராக இருக்கிறதுனால ஆல்ரெடி டாட் வச்சதுனால இங்கே ஒரு 0 சேர்த்துக்கிறேன். அப்போ இது எத்தனை டைம்ஸ் போட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் போட்டுக்கலாம். 4 டைம்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டிஜிட் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 விட அதிகமாக இருக்கும் போது இது கூட ஒன்று ஆட் ஆகிட்டு நமக்கு இங்கே 5ஆக மாறிடும். ஸோ இது மோஸ்ட்லி இது போகிறதுக்கு டைம் எடுக்கும்ன்றதுனால ஆன்சர் மக்கப் பண்ணிக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ என்ன கிடைக்குதுன்னா எக்ஸ் ப்ளஸ் 60 ஈக்குவல் டு 112.85 இருக்கும். ஏன்னா இங்கே வந்து 5 விட அதிகமாக கிடைக்கும், அதனால் 1 ஆட் ஆகிட்டு நமக்கு 85ன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ என்ன ஆகும், இதுலேருந்து 60யை நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 112.85லேருந்து இந்த 60யை நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இது அந்த பக்கம் போகும்போது மைனஸில் போகும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 112லேருந்து 60யை மைனஸ் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் 0.5 அப்படியே இருக்கும். ஸோ 112ல் 60 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா இங்கே 2, இங்கே வந்து 11ல் 6 போச்சுன்னா 5, அப்போ என்ன கிடைக்கிது 52.85 அப்படின்ட்டு கிடைக்கிது. இங்கே மீட்டர் அப்படின்னு போட்டுக்கலாம். கடைசி அப்படி எழுதிக்கலாம். therefore distance between the two ships is 52.85 மீட்டர் அப்படின்னு எழுதிக்கோங்க. A man is watching a boat speeding away from the டாப் ஆஃப் எ டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மேன் வந்து ஒரு டவருடைய டாப்லேருந்து போட் வந்து மூவ் ஆகுறத, அந்த டவர்லேருந்து மூவ் ஆகிட்டு போகிறத பார்க்குறாரு. ஸோ இந்த இடத்துல போட் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து sea level. அந்த மேன் வந்து இங்கே இருக்கிறாங்க. The boat makes an angle of depression of 60 degree. Angle of depression வந்து 60 degree சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஐசைட் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இங்கே டிப்ரெஷன் சொன்னாவே நம்ம ஐசைட் கண்டிப்பாக வரையணும். அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு 60 டிகிரினா இது பேரலல் லைனாக இருக்கும் போது அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது 60 டிகிரினா இதுவும் நமக்கு 60 டிகிரியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, வித் த மேன்ஸ் ஹை when at a distance of 200 meter from the towerன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டவர்லேருந்து இங்கேருந்து பார்க்குறாங்க இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 200 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. After 10 seconds the angle of depression becomes 45 degree அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா angle of depression எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 45 டிகிரியாக மாறுது. ஸோ இங்கேருந்து
இது பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கு இந்த ஐ சைட்லேருந்து இந்த லைன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்னா நமக்கு 45 டிகிரி. அப்போ இசட் ஷேப் வருதா, இந்த பேரலல் லைனு அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல். அப்போ இது வந்து 45 டிகிரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 90 டிகிரி பக்கத்தில் தான் பெருசு வரணும், அதாவது 60, அதுக்கப்புறம் அதை விட சின்னது வரணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் த அப்ராக்சிமேட் ஸ்பீட் ஆஃப் த போட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த போட்டோடைய அப்ராக்சிமேட் ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கிலோமீட்டர் பர் ஹாரில் சொல்லியிருக்காங்க. அசியூமிங் தட் இஸ் செயிலிங் இன் ஸ்டில் வாட்டர், அந்த போட் வந்து இன்னும் வந்து வாட்டரில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளை அசியூம் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ரூட் 3க்கு நமக்கு இங்கே வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுது எவ்வளோ நேரத்தில்னு பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸில். ஓகே, 10 செகண்ட்ஸில் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து நமக்கு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கேருந்து டைம் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இதோடைய டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா நமக்கு ஃபார்முலா வந்து ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் இல்லையா. அப்போ டிஸ்டன்ஸு பை 10ன்னு போட்டோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ இந்த டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நேம் கொடுத்துக்கலாம். இது ஏ, இது பி, இது சி, இது டின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த எக்ஸை 10ஆல் டிவைட் பண்ணிட்டோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ நான் இதை வந்து 2 ட்ரையாங்கிளாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா பெரிய ஆங்கிள் இருக்கிறத எடுத்துக்கிறேன். இப்போ 60 டிகிரி அப்படின்னு சொல்லும் போது பிசிடி எடுத்துக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன இருக்கிறது, அப்போ வந்து இந்த ரைட் ஆங்கிள் இருக்க மாதிரி எடுக்கும் போது ஏசிடி எடுக்கணும். ஓகே, ஸோ tan θ ஈக்குவல் டு, இப்போ இதில் 60 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆப்போசிட் சைட், இது வந்து 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் ஹைப்போட்டனிஸ், இது வந்து நமக்கு அட்ஜசண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னா சிடி இருக்குது, பை அட்ஜசன்ட் பார்த்தீங்கன்னா பிசி இருக்குது. இப்போ tan θக்கு பதிலாக 60 டிகிரி போட்டுக்கலாம். சிடி வந்து நமக்கு தெரியாது, அதனால் சிடினே வச்சுக்கலாம். பை பிசி பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 200 கொடுத்துருக்காங்க. சரி, tan 60 பார்த்திங்கன்னா நமக்கு √3ன்னு தெரியும். இந்த சிடி பை 200ன்னு போட்டுக்கலாம். இப்போ நமக்கு சிடி தான் வேணும். இது கிராஸ் மல்டிபிகேஷன் இங்கே போயிடும். அப்போ என்ன ஆகும்னா 200 × √3ன்னு கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இங்கே வாங்க, tan θ ஈக்குவல் டு அதே ஆப்போசிட் பார்க்க போகிறோம். 45 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் அதே சிடி தான் இருக்குது. பை அட்ஜசன்ட் பார்த்திங்கன்னா ஏசி இருக்குது. இப்போ tan θ வந்து நமக்கு இங்கே என்ன இருக்குது 45 டிகிரி ஈக்குவல் டு சிடி. சிடிக்கு பதிலாக இந்த வேல்யூ நம்ம போட்டுக்கலாம். இப்போ இங்கே என்ன இருக்குது 200 √3 இருக்குது, அதை நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஃப்ரம் 1ன்னு எழுதிக்கலாம். இங்கே 1லேருந்து நம்ம எழுதியிருக்கோம். ஏசிக்கு பார்த்திங்கன்னா எப்படி எழுதலாம், எக்ஸ் + 200 அப்படின்னு எழுதலாம். இந்த எக்ஸ் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். tan 45 டிகிரி பார்த்திங்கன்னா 1, இங்கே 200 பை √3 பை எக்ஸ் + 200 வரும். இப்போ இதை கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ண போகிறோம். 1 கூட இதை மல்டிப்ளை பண்ணும்போது இதே தான் கிடைக்கும். அப்போ எக்ஸ் + 200 ஈக்குவல் டு 200 √3ன்னு கிடைக்கும். நமக்கு என்ன வேணும், எக்ஸ் தான் வேணும். அப்போ இந்த 200 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ இங்கே இருக்கிற 200 √3 அப்படியே இருக்கட்டும். இந்த 200 இந்த பக்கம் வரும்போது மைனஸில் வந்துடும். இப்போ ரெண்டுத்துலேயுமே 200 இருக்கிறதுனால நான் காமனாக வெளியே எடுத்துடுறேன். அப்போ இங்கே √3 மைனஸ் இங்கே வந்து வெளியே எடுத்ததுனால 1 வந்துடும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 200 × √3 உடைய வேல்யூ 1.732, இந்த -1 போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 200 × இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 0.732ன்னு கிடைக்கும். இப்போ இதை 200 கூட நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதை பாருங்கள், 0.732வை 200 கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 0க்கு 2 0 ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. 2 2s are 4, 3 2s are 6, அப்புறம் 14. எது நம்பர் தள்ளி டாட் வைக்கணும், 3 நம்பர் 1 2 3, இந்த இடத்துல டாட் வரும். டாட்டுக்கு அப்புறம் லாஸ்ட்டில் ஜீரோஸ் இருந்தால் அதுக்கு வேல்யூ கிடையாது. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது 146.4 மீட்டர் அப்படின்னு கிடைக்குது. இப்போ நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு என்ன வேணும்னா ஸ்பீடு தானே கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஃபார்முலா வந்து டிஸ்டன்ஸ் பை டைம் இல்லையா. ஸோ டிஸ்டன்ஸ் தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோ வந்திருக்குன்னா 146.4ன்னு கிடச்சிருக்கு. பை டைம் பார்த்திங்கன்னா 10 செகண்ட் அவங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மீட்டர், இது வந்து செகண்ட்ஸ். அப்போ இதால் இதை டிவைட் பண்ணும்போது இந்த டாட் என்னாகும், இந்த பக்கம் லெஃப்டில் நமக்கு ஒரு ஸ்டெப் மூவ் ஆகி வந்துடும். அப்போ 14.64ன்னு கிடைக்கும், மீட்டர் பர் செகண்டுன்னு நமக்கு கிடைக்குது. நமக்கு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடை வந்து கிலோமீட்டர் பர் ஹாரில் சேஞ்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் பர் ஹாருக்கு சேஞ்ச் பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூவை 3600ஆல் மல்டிப்ளை பண்ணி 1000ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இது நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா இது வந்து 5 2s are 10, இது வந்து 18 டைம்ஸ். அப்போ 18/5 கிடைக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிம்பிளாக இங்கே வந்திருக்கிற ஆன்சரை 18/5ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிலோமீட்டர் பர் ஹார் கிடச்சிடும். ஸோ அதை மறக்காதீங்க, மகப்படிச்சிக்கோங்க. 18/5 இல்லைன்னா 3600/1000 போட்டுட்டோம் நீங்கள் போடலாம். ஸோ இப்போ இதை வந்து இதெல்லாம் டிவைட் பண்ணிவிட்டு இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 14.64
நான் 5ஆல் டிவைட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்து நமக்கு 10 வரும். இப்போ பேலன்ஸ் வந்து 4 வரும். இந்த டாட் வச்சுக்கலாம், இந்த 6ஐ இறக்கிக்கலாம். இது எத்தனை டைம்ஸ் போட முடியும்னா 9 டைம்ஸ் நமக்கு 45 கிடைக்கும். இப்போ பேலன்ஸ் 1 வருமா, இந்த 4ஐ இறக்கிக்கலாம். 2 டைம்ஸ் போட்டால் நமக்கு 10 கிடைக்கும். இப்போ பேலன்ஸ் வரும் 4 வரும். இங்கே டாட் வச்சிருக்கனால நம்ம இங்கே 0 சேர்த்துக்கலாம். இது 8 டைம்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 2.928ன்னு கிடைக்குதா. அந்த 2.928 கூட இந்த 18 மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஏன்னா இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் தான் அது நமக்கு கிடச்சிது. ஸோ இந்த 2.928 கூட 18 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 8 8s are 64, பேலன்ஸ் 6, 8 2s are 16, 16 + 6 வந்து 22, பேலன்ஸ் 2, பார்த்தீங்கன்னா 72, 74, பேலன்ஸ் 7, 8 2s are 16, 16 + 7 பார்த்தீங்கன்னா நமக்கு 23 கிடைக்கும். இப்போ 1 டேபிளில் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த நம்பர் அப்படியே கிடச்சிரும். ஸோ ஆட் பண்ணால் 4, 10, பேலன்ஸ் 1, 5, 7, இங்கே 12, பேலன்ஸ் 1, 5. எத்தனை நம்பர் தள்ளி டாட் 1 2 3. ஸோ 1 2 3 இந்த இடத்துல டாட் வருது. அப்போ என்ன கிடைக்குதுன்னா 52.704ன்னு கிடைக்குது. ஸோ இங்கே எழுதிக்கோங்க, 52.704 km/hன்னு எழுதிக்கலாம்.